வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு, மக்களுண்டு, மனமறிந்த தேவருண்டு. மதிநிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மன இதமாய் மாக்களும் மக்களும் மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவன் முழு மனிதன். இது மகரிஷி அவர்களுடைய கவி. வாழ்க வளமுடன். இன்று இங்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நமது குருமகான் குரலில் பஞ்சபூத நவகிரக தவம் இயற்றி நமக்கு மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையில் இருந்து வாழ்த்து மகிழ்வோம். தவநிலை. பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு மகரிஷனுடைய கவியோட தொடங்கினோம். அதாவது மாமுனிவன் முழு மனிதன் அப்படின்னு முடிச்சாரு ஒரு லைன்ல. இது ஆக்சுவலா நம்ம குரு ஒரு மாமுனிவர் தான். அப்படி சொன்னது யாருன்னா, நம்முடைய குருநாதனுடைய 100வது ஜெயந்தி விழாவில் சென்னையில 2010 அந்நாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மகரிஷனுடைய உருவம் பொறித்த தபால் தலையையும் வெளியிட்டு நம் குருவுக்கு புகழ் மாலை சூட்டினார் கலைஞர் அவர்கள். ஸோ அந்த வகையில நமக்கு நம்ம குரு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கிடைச்சது நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அதுபோல இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பயணத்தை தொடங்கும் போதே அது குட்டையாக தேங்கி விடாமல் நதியாக தொடர்வது ரொம்ப அவசியம். அச்ச மேகங்களை விலக்கினால்தான் வெற்றி வெளிச்சத்தை காண முடியும். அணைக்கும் காற்றுக்கு எதிர் நின்று போராடி கொஞ்சம் விரிவாகி விட்டால் அந்த காற்றை கொண்டே பெருநெருப்பாகி விடலாம். இப்ப நம்ம அடுப்பு தீ ஒரு இடத்துல பத்த வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காற்று அடிக்கும்போது என்ன செய்யுது? அந்த ஒரு இடத்துல நிற்கிற தீ என்ன செய்யுது? மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடிய லெவல்ல அந்த காற்றை கொண்டே பெரு நெருப்பாகி விடலாம். எப்போ? முயற்சியை விடாமல் இருக்க தொடர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கை எனும் தொடர் ஓட்டத்துல ஒரு இலக்கை அடைந்ததும் நின்று விடாமல் பயணத்தை தொடரணும். அந்த பயணம் தொடர்ந்தா தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு மகான் நமக்கு சொல்லி வர்றாருன்னா, நம்மளுடைய ஆயுளும் கூடும், சாதனையும் கூடும் அப்படிங்கிறது. ஆக இந்த பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா திருவிழாக்கள், குறிப்பாக தேர் திருவிழா தேவையா? அதை தவிர்க்க விஞ்ஞான பூர்வமாக நம்ம குரு வேதாத்திரி மகாசர்கள் சொல்லும் செய்திகளை தான் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில முதல்ல பக்தி மார்க்கத்துல என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட பார்த்துக்குருவோம். அதுல இப்ப நமக்கு உலக அமைதிக்கு வேதாத்திரிய திட்டங்கள் 14 இருக்கு. இப்போ அதுல 9வது திட்டம் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள தலைப்பு, தேர் திருவிழா தலைப்பு அப்படிங்கிறது. தேர் திருவிழா தவிர்க்கணும் அப்படிங்கிறது, தேர் திருவிழா தவிர்த்தல். இப்பவும் நமக்கு இதுல செய்யக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்துல என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா இந்த தலைப்பு தேர் திருவிழாங்கிறது ஒரு ஆலய வழிபாடு தான் அது. அதாவது ஊர் ஊடி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். கோவில் திருவிழாவில் இப்ப நமக்கு கோயில்களுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எங்க போய் நம்ம இருக்கிற மூலவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட போறோம். பல பேருக்கு இப்ப உள்ள காலகட்டங்களில் அது ஒரு பார்க்கறதுக்கு முடியாத வாய்ப்பு. சோ அந்த மூலவரை பார்க்க முடியாதவர்கள் மற்றும் கோயில்ல வழிபட முடியாதவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தேர்ல உற்சவ மூர்த்திகளை வச்சு அந்த தெய்வ வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை அமைச்சு கொடுக்கறதா அந்த தேர் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில நமக்கு பக்தி மார்க்கத்திலையும் சரி, ஞான மார்க்கத்திலையும் சரி, மொத்தத்திலே நமக்கு தேவை என்ன அப்படின்னா துன்பம் இல்லாத வாழ்க்கை தான். ஆக இந்த இறைநீதியை உணர்ந்து அறநெறி பெற்று துன்பமில்லாத வாழ்க்கை வாழத்தான் இந்த ரெண்டுமே நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ அந்த வகையில உடல், மனம், வாழ்க்கை இந்த எல்லாத்திலையுமே துன்பம் நீங்கி வாழத்தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல இருக்கு. நம்மளை பொறுத்தவரை ஞான மார்க்கத்துல நம்ம குரு வழி தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா
அதுக்கு ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் வந்து இப்ப இந்த கோயில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதற்குன்னு ஒரு அமைப்பும் இருக்கு, அதற்குன்னு ஒரு தலைவரும் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில வந்து இப்ப உள்ள வாழ்க்கையில வந்து மனுஷன்ட்ட ஒரு மனநிறைவு இருக்கா? இல்ல. இல்லறத்துல எடுத்துக்கிட்டா எல்லா எதை எடுத்துக்கிட்டாலும் டெபிசிட் பற்றாக்குறைன்னு தான் நமக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பார்த்தா, அதாவது எங்கூட வீட்டுல கூட எடுத்துக்கலாம். நான் சொன்னாதான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது. சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான். நான் சொன்னாதான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது. அதே மட்டும் இல்ல, இப்ப உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பார்த்தா, இப்ப உள்ள ஒரு போர் நிலவரம் கூட நமக்கு தெரியும். அடிப்படையில என்ன காரணம் அப்படின்னா, நான் தான் ஆளணும், நான் தான் எல்லாத்தையும் வந்து அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஈகோன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு இறைவனை வணங்குனா மட்டும் போதுமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான், உண்மையிலேயே வந்து இறை வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதுல ஒண்ணு புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எல்லாருமே வந்து ஒரே மூலத்திலிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆரம்பத்துல காலகட்டங்கள்ல ஓரறிவு தோன்றி, அது ஐந்தறிவாகி, அப்புறம் ஆறாறு அறிவு மனிதன் தோன்றினா, எப்படி ஆறாறு அறிவு மனிதன் தோன்றினா அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் தெரியும். அப்ப அத வந்து என்ன செய்யணும்? எல்லாருமே ஒரு மூலத்திலிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாலே, அங்க என்ன செய்யும்? சமத்துவம் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஜாதி, மதம் எல்லாமே வந்து காணாம போயிடும். எல்லாத்தையும் கடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாரி இந்த ஏட்டு சுரக்காய்ங்கிற மாரி இந்த ஏட்டுல வந்து அங்கேயும் கூட வந்து சடங்குல வந்து ஒரு தத்துவம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த தத்துவமானது என்ன செய்யணும்? எஃபெக்டிவா இருக்கணும். நடைமுறையில வரணும். வந்தா தான் வந்து அது உண்மையான ஒரு சமத்துவம்னு நம்ம எடுத்துக்கிறணும் அத. அப்பதானே உண்மையான சமத்துவம் வருது. நடைமுறையில எஃபெக்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னா, இப்ப ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படிங்கிறது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இத சார்ந்து வரக்கூடியது தான் வந்து இந்த திருவிழாக்கள். ஆலயம், அதன் நோக்கம். அது எல்லாத்தையும் இப்ப மறந்துட்டாங்க. எதுக்காக வந்து கோயில் கட்டினாங்கங்கிறதையே மறந்துட்டு, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் அப்படிங்கிற லெவல்ல நமக்கு வந்து அது மாறி போச்சுன்னு தான் நம்ம அத சொல்லணும். அதே போல இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து எல்லா மதங்களும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த லைன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ இந்த லைன் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா, உலகத்துல வந்து எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது தான். அதான் வந்து ஆனா அதே சமயத்துல இன்னொரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, இந்த சார்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது சமுதாயங்கிறது என்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்றது தானே. அப்ப சார்பு என்பது எல்லாருக்குமே வந்து ஒருவரை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் கூட, அதுல என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஏழை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன பொறுத்த வரையில அந்த தேர் திருவிழா அப்படின்னு வரக்கூடியதுல, அவனும் வந்து சில விஷயங்கள்ல சிலத சார்ந்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகள் தான் வந்து இந்த தேர் திருவிழா போன்ற ஒரு விழாக்கள்ல அது நிறைய நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுபோல எதையுமே வந்து சாராம இந்த பக்தி மார்க்கத்துல வந்து இறை நிலையினுடைய உணர்வு வந்து பெற முடியுமா? நிச்சயமா வந்து அதுலயும் முடியும் அப்படின்னு தான் வந்து மகான்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த தேர் வடம் அப்படின்றது பார்த்தீங்களா? தேர் திருவிழாவுல. அந்த தேர் வடத்துக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மூலம் அப்படின்னு அதுல ஒரு விஞ்ஞானபூர்வமா ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. மகான்கள் வந்து அதாவது என்னன்னா, இது இந்த இந்த மாரி சில உணர்வுகள உருவாக்குறதுக்காக வேண்டியே சில தத்துவங்கள வந்து அவங்க கொண்டு வராங்க. எப்படின்னா, எல்லா சடங்குகளுக்குள்ளும் வந்து கண்டிப்பா ஒரு தத்துவம் அடங்கி தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுகிட்டது. இப்ப பாருங்களேன், நம்ம கண்கூடா பார்க்கத்தான் செய்றோம். ஏப்ரல் மாசம், அதேபோல மே மாசம், ஏப்ரல் மாசம் கடைசியில, மே மாசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லயும் வந்து இந்த மாரியம்மன் திருவிழான்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அது வருடா வருடம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கத்தான் செய்யுது. அதனால என்ன நன்மை அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, போன வருஷம் அதே திருவிழால கலந்துக்கிட்டோம், போய் அம்மன வழிபட்டோம், போனோம், வந்தோம். இந்த வருஷம் அதே தான் நடக்குது போது வருதுன்னா, நமக்கு அதனால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? எந்த அளவுக்கு நம்ம அதுல அந்த உயர்வு பெற்றிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, அதுல வந்து நமக்கு ரொம்ப வந்து அதுல ஒரு நிறைய கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு அதுல அனுபவத்துல கூட நமக்கு வந்து மனநிறைவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப முழுசா அதை நம்ப முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில இந்த மாரி அம்மன் அப்படிங்கிற பக்தி மார்க்கத்துல ஒரு சின்ன விளக்கம் என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாரி பிளஸ் அம்மன். அதாவது மாத்துறது. எதை மாத்துறது அப்படின்னா, இந்த மாரி திருவிழாக்கள் வந்து மாரியம்மன் கோயில்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல,
குணங்களை, அதாவது நம்மகிட்ட உள்ள கெட்ட குணங்களை வந்து மாற்றணும். அறியாமை, நம்மகிட்ட எத்தனையோ அறியாமை விஷயங்கள் இருக்கு, அதை மாற்றணும். ஆணவங்கள் இருக்கு, அதான் பாவங்கள், இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும். அதுதான் மாரி பிளஸ் அம்மன் அப்படிங்கிறத நமக்கு வந்து அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இதில் கூட என்ன நம்ம இவர் சொல்றாரு பாருங்களேன், அழகு நட்சத்திரம் கூட எப்படி பாடுறாரு அப்படின்னா, அதாவது இவர் தான் அந்த அழகு நட்சத்திரம் சொன்ன விஷயங்கள் தான் வந்து நமக்கு இதுவரைக்கும் நம்ம கேட்ட சொன்னது. அதாவது குணங்களை, அறியாமை, ஆணவத்தை, பாவங்களை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அழகு நட்சத்திரம் வந்து ஒரு பாடக்கூடிய இது. அந்த இதை கருத்துல வச்சுக்கிட்டு ஒரு லைன் சொல்றாரு பாருங்களேன் அழகு நட்சத்திரம். அதாவது மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுவதில்லையே அப்படின்னு ஒரு அப்படியே மன நொந்து தான் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுவதில்லையே அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வகையில இன்னொரு இன்னொன்னு என்ன வருதுன்னா பைபிள்ல, மனம் திருந்தி வாழணும், மனம் திருந்தி வாழணும், இதுல இந்த மாற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது பைபிள் சொல்லக்கூடியது. இயேசுபிரான் கூட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, இத்தனை நாட்கள் என்னுடன் இருந்தும் இந்த குணநலங்கள், இயற்கையினுடைய தன்மைகள் என்னவென்று உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு இயேசுபிரான் கேட்கிறாரு சீடர்கள்ட்ட பார்த்து. அது மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்ப தாயினுடைய கருவில இருந்து நம்ம வெளியில வந்தோம். அதாவது அதாவது மாத்துறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள சின்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, தாயின் கருவுக்குள்ள மீண்டும் எப்படி போறது? மறுபிறவி மூலம்தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கருத்து. யார் மூலம், எப்படி இறைவனை அடைய முடியும் மறுபிறவி மூலமா? குரு மூலமாக, குருவின் உயிர் சேர்க்கை மூலமாக உணர்வுகளின் சங்கமம் அந்த இடத்துல உருவாயிடுது. இப்போ தாய் தந்தை கொடுத்த உயிர் வந்து அது எப்படி நமக்கு தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா உணர்ச்சிகளின் சங்கமம் அப்படிங்கிறது. அப்போ குரு வந்து மறுபிறப்பில்லாமல் ஒரு புது பிறப்பு மட்டும் தருகிறாரு. எப்படின்னா, அவர் வந்து நமக்கு ஆக்சுவலா உலகத்தை எல்லா வகையிலும் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம அனைவருக்குமே வந்து நம்ம குரு இதுலயும் சரி, அதாவது பக்தி மார்க்கத்திலயும் சரி, இந்த இடத்துல வருது இல்லையா, நம்ம அனைவருக்குமே பூர்வீக தந்தை வந்து யாருன்னா சிவன் தான் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம மாற்றி பிறக்க வேண்டும். எப்படி? எல்லோருமே சிவமாக வேண்டும். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புங்கிற வார்த்தை மாதிரி நம்ம மாற்றி பிறக்க வேண்டும். எப்படி? எல்லோருமே பரமாத்மாவாக மாற்றி பிறக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எழுந்து கொண்டிய ஒரு கருத்து. இப்ப மாரியம்மன் வந்து தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து தெரியும், நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கு. அந்த திருவிழா அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் நல்ல ட்ரெஸ் போட்டு மூடி, அந்த அம்மனுடைய காலடியில வந்து ஒரு 3 அரக்க தலைகள் வச்சிருப்பாங்க அதுல. அது நமக்கு கூர்மை இதுவரை நம்ம பார்த்தது இல்லை, அதுல இருக்கு. ஒரு மகான் தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அம்மன் சிலை அமைக்கும் போது நீ எப்படி டயக்ராம் போட்டு கொடுத்தாருன்னா அந்த சிற்பிக்கு இதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை அடக்கி வச்சால் மாற்றி பிறக்கலாம். அதே போல சக்தியை தரிசிக்கலாம், இறை துகள்களையும் உணரலாம் அப்படிங்கிறத வந்து அதனுடைய தத்துவம். அப்ப அந்த மும்மலங்களை நீக்குவது எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு குரு மூலமாகத்தான். சரி, இப்போ வந்து இன்னும் அதுல ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தாங்கன்னா அம்மன் எதிரில வந்து ஒரு முதல் புதன்கிழமை என்ன செய்யறாங்கன்னா பூச்சாட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 7 நாட்கள் விட்டு அதுல ஒரு குழியை தோண்டி மறு புதன்கிழமை என்ன செய்யறாங்கன்னா கம்பம் சாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் வந்து நமக்கு அடுத்தப்புல அக்னி சட்டி அந்த சமாச்சாரங்களும் அதுல வரும் அதுல. அப்ப அந்த அது எல்லா விதமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்பிரதாயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பக்தி மார்க்கத்துல கூட அது அறிவை சூழ்ந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த மூலாதாரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குழி தோன்றாங்களா, அதான் கீழே குழி தோண்டுதல். அதுக்கு எப்படி அப்படின்னா மூலாதாரம், அதாவது ஒரு கவிஞர் நம்ம கவிப்பரசனுடைய கூட வருது, ஒரு லைன் கூட வருது இல்லை, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் அன்பு தங்கச்சின்னு டி ராஜேந்திர இடத்துல பாடக்கூடிய வாசகம் கூட வரும் அதுல, கவியரசு கண்ணதாசன் லைன் இல்லை. ஸோ அந்த வகையில அந்த கவியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை முக்கண்ணுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஆக்னிக்கு அதுல எடுத்து செல்றதுதான் வந்து நமக்கு இப்ப நம்ம வந்து வேதாத்திரியத்துல கற்றுக்கொண்ட ஒரு முறை. ஸோ அந்த வகையில இது 7 நாள்னு சொல்லும்போது என்ன, 7 நாள் கழிச்சு தானே இது செய்யறாங்க. அப்ப அந்த 7 நாள் முதல் புதன் வந்து பூச்சாட்டுறது, அடுத்த புதன்கிழமை வந்து கம்பஞ்சாட்டுதல் வரும்போது இந்த 7 மையங்கள், மொத்தம் 7 மையங்கள் இருக்கு இல்லையா, அதை 7 நாட்களை கூட நம்ம எடுத்துக்கணும் முக்கனுக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது. அப்போ அந்த குண்டல் சக்தி அப்படிங்கிறது நம்ம என்ன மகான் என்ன சொல்லி வராங்க, நெருப்பு கணல் தான் சொல்லி வராங்க. அதாவது அதுதான் அங்க நடக்கு, குண்டம் இறங்குவது அது ஒரு சடங்கு. குழி நெருப்புல வந்து நடக்கிறது.
அப்போ அந்த நெருப்பு சக்தியை கீழே இருந்து மேலே வருது பார்த்தீங்களா, அங்க வந்து அந்த சமயத்துல ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கை, விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத வந்து இதுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இப்ப பசித்திரு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அது அறிவு பசி தான் அப்படிங்கிறது தான். இது மாதிரி தனித்திரு அப்படிங்கிறது ரொம்ப விளக்கம் இல்லாட்டவங்களும், இந்த விழித்திரு அப்படிங்கிறதுக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழிச்சிருக்கிறோம். அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கூட கணக்கில் எடுத்துக்கலாம். அத மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, தர்மம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுவும் தேவையானவங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது. பர இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். அதாவது பறந்து பறந்து பணம் தேடி பாவக்குளத்தில் நீந்த. இதுதான் வந்து அதாவது பறந்து பறந்து பணம் தேடி பாவக்குளத்தில் நீந்த. இப்ப அரசியல்வாதிகளுடைய தன்மைகள் பூரா வந்து அப்படித்தான் இருக்கு. அப்போ இதை விட்டுட்டு மாறா என்ன செய்யணும்னா, புண்ணியம் செய்வதில் போட்டி போட இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். இறைவனை பொறுத்தவரையில பாடங்கள் என்னன்னா நிறைய கொடுக்குறான். அதாவது கொடுக்குறான்னா, செயல் விளைவு தத்துவத்தில் நம்ம மகான் சொன்னதுதான் அது. அந்த பாடங்கள் நம்ம கண்டிப்பா அதை கத்துக்கிறணும். கத்துக்கிட்டா தான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இப்ப பல ஒரு நல்ல செயல்களை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படிங்கிறது சொல்றோம் பார்த்தீங்களா, வாழ்க்கை அதுதான் அப்படிங்கிறது. ஆனா மொத்தத்துல நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, லைஃப் இஸ் டு என்ஜாய் அப்படிங்கிறத நம்ம நம்ம அதை நினைக்கணும். அப்போ மாயை விலகினால் துன்பம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நட்செல்லாம் நினைக்க வேண்டிய சொல்ல வேண்டியது. புதிய பாவங்களும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரி, இப்ப நம்ம இன்னைக்குள்ள தலைப்பு என்ன, தலைப்புக்குள்ள வரும்போது ஒரு சின்ன இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த தேவ திருவிழாவுக்கு மகான் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, இப்போ உலக சமுதாய வாழ்க்கை நெறியில 14 கோட்பாடுகள் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து உலக சமுதாயம் என்ன சொல்லுதுன்னா, இது நிறைய சிக்கல்களை தானே எதிர்கொண்டுட்டு இருக்கு. அப்ப அந்த சிக்கல்களை தீர்க்கவும் அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சரி பண்றதுக்காக வேண்டிதான் 16 கோட்பாடுகளை நம்ம மகான் கொண்டு வந்தாங்க. அதுலதான் ஒன்னு போர்ல நல்லுலகத்துல ஆரம்பிச்சு 9வது நிலைமையில வரக்கூடிய வந்து தேர் திருவிழா தவிர்த்தலோட, அதே மாதிரி இது நிறைய வருதுல இல்லை உங்களுக்கு, சிறுவர் விளையாட்டு செயலோட அதெல்லாம் சமாச்சாரங்கள் வருது பார்த்தீங்களா. அந்த அந்த வகையில் வந்து நம்ம மகான் அதில் அப்படி அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த தேர் திருவிழா பற்றி வரும்போது அதில் 9வது வரக்கூடிய தேர் திருவிழா தலைப்புக்கு தான் வந்து இப்போ என்ன சொல்லி வர்றாருன்னா, அந்த காலத்துல எல்லாம் உற்பத்தி பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காக தான் வந்து ஏற்படுத்தப்பட்டதான் இந்த தேர் திருவிழாக்கள் அப்படிங்கிறார் குரு. தற்காலத்துல இந்த காலத்துல பார்த்தா விஞ்ஞானம் வெகுவா வளர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களும் ரொம்ப பெரிய போச்சு பார்த்தீங்களா. மக்களுக்கு நோயை உண்டு பண்ணி கலவரங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படும் தேர் திருவிழாக்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடியது. மனிதன் உழைத்து சம்பாதிக்கும் எப்பொருளும் அவனை போன்று மனித உறவில் உள்ளவர்களுக்கு தக்க முறையில் உதவி வாழ்வுக்கு வளம் அளிப்பது அவசியம். மனிதன் கடவுளுக்கு என்று கொடுக்கின்ற எந்த பொருளானாலும் எங்கே போய் சேர்கிறது என்று கண்டுபிடித்துக் கொள்வது ஒன்றும் சிரமம் அல்ல. மனித குலத்தின் வளத்தை அளிக்கின்ற பல விஷயங்களில் முக்கியமானவை கடவுளுக்கு என்று கொடுக்கின்ற ஆடை ஆபரணங்கள். இப்போ கடவுள் தான் நம்ம கொடுக்காருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு போய் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த மாதிரி செய்கின்ற செயல்களாலும் வாழ்க்கையில வந்து ஒருவரை பிறர் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் வந்து சத்திய நெறி. இதோடு ஏமாறவும் கூடாது என்பதையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். தேர் திருவிழா போன்ற தேவையற்ற திருவிழாக்களை அனைத்து தரப்பினரும் தவிர்த்து வாழும் போது மனித குலத்தில் ஏற்படும் பல குற்றங்களை களைய முடியும். ஊர் ஒற்றுமை பெருகும், மத நல்லிணக்கம் உண்டாகும், வீண் ஆடம்பர செலவுகள் குறையும், அரசாங்கத்திற்கு பொருட்செலவும் பதட்டமும் மிஞ்சும், ஆக்கத்துறையில் மனித ஆற்றலை செலவிட முடியும். இதுதான் வந்து நம்ம குரு நமக்கு வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மை அது. ஸோ அந்த வகையில இப்ப நமக்கு வந்து தேர் திருவிழாவுக்கான காரணங்கள் வந்து மகா நிறைய சொல்லி வந்திருக்காரு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. இன்னும் ஒரு இறுதி பதிவில் நிற்கிறோம் இப்போ. ஒண்ணு இப்போ மகானை பொறுத்தவரையில நமக்கு வந்து இதற்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு தெரியும் 2020 கடந்த 2 வருடங்களா வந்து 2020 நடந்த சமாச்சாரங்கள் தெரியும். 2 வருஷத்துக்கு 20 என்ன நடந்துச்சு, 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். உலகம் முழுவதும் மனிதனம் பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாதுதானே. ஆனா இது எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு. கூட்டம் கூடுதல் தவிர்க்கணும், பொது இடங்கள்ல, கோயில்கள, சினிமா தேட்டர், எத்தனை கட்டுப்பாடுகள் அரசு கொண்டு வந்தது. இப்ப அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தா அதனுடைய பலன்களே வேற. எல்லாவற்றுக்கும் மேலாக கோயில் நிர்வாகமும் வியாபாரிகளும் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதனால ஏற்பட்ட சீர்கேடுகள் இருக்கே, அதை சொல்லியே மாளாது. அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துடணும். இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து மாமனிதர் அப்படின்னு கலைஞர் சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம குரு கொடுத்தது பட்டம்னு மிகப்பெரிய பட்டம்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு அதுவும் சாதாரண பட்டங்களா கிடைச்சிருக்கு நம்ம குருக்கு. இதுல வந்து பார்த்தா யோகிராஜ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா, திரு எம் கே தீன தயாளன் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஆபீசர் தான் வந்து அதை கொடுத்தது.
அதுபோல தத்துவ ஞானி அப்படிங்கிறது 90வது ஆண்டு விழா ஆகஸ்ட் 2000 நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சமயத்துல குடுத்த ஒரு பட்டம் தான் அந்த தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷின்னு நமக்கு மகான் கிடைச்சது. அதேபோல திருமுரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து தவத்திரு வேதாத்திரி அடிகளார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வாயினாலேயே நமக்கு சொல்லிக் குடுத்தாரு. சரி இந்த மாதிரி நம்ம மாமுனிவர் அப்படிங்கிற பட்டம் வந்து சாதாரணமா அதுக்கு ஒரு அர்த்தம் முருகானந்த வாரியார் என்ன சொல்லி வர்றாருன்னா, ஆதாரமாக அடியாருக்கு அருள் புரியும் வேதாத்திரி மாமுனிவர் மேவு புகழ் அப்படிங்கிறாரு குருபானந்த வாரியார் அவர்கள். சோ அது மாதிரி நம்ம மகான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா? சோ அந்த வகையில அந்த தேர் திருவிழாவுக்கு அதாவது பக்தி மார்க்கத்துல என்ன இருக்கு, ஞான மார்க்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப கொஞ்சம். அதே போல இப்போ இன்னொரு சின்ன ஒரு சப்ஷன் ஒரு இதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு காரணம் கூட சொல்லிக்கலாம் அந்த இதை. அதாவது நம்ம சுத்தமா வந்து அசுத்தமாக விடைபெறும் பண்டிகைகள்ல நமக்கு தெரியும் தீபாவளி தான் அப்படிங்கிறது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுல பாதி அசுத்தம் நிறைந்ததுதான் இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது. தேர் திருவிழா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். பொதுவா தேர் திருவிழா என்றாலே எங்க என்ன செய்யுது, புத்தாடை அணிந்து செல்றது, கூட்டத்துல மிதி வாங்குறது, இன்னும் வெயில் அதிகம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதே போல வரும்போது இந்த தேர் திருவிழா நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அசம்பாவிதங்களும் நடக்கத்தான் செய்யுது. கரண்ட் சமாச்சாரங்கள் இருந்து சில விஷயங்கள் வந்து அதுல நமக்கு தொந்தரவுகளும் துன்பங்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் கிடைச்சி இது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அத மாதிரி என்ன இந்த காரணங்களால தான் வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து நம்ம மகான் சொல்லக்கூடியது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எதையாவது வந்து அழுத்தம் திருத்தமா நம்ம நல்ல பற்றிக்கிறோம். பற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்களா? பற்றுதலை பத்தி நம்ம மகா நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நம்ம பற்றிக்கிறோமா இல்ல அது நம்மளை பற்றிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதோட நம்ம நிறைவு செய்ய போறோம். அதாவது நம்ம எதையாவது பற்றி பிடிக்கும் போது நாம் அதை பற்றி பிடிக்கவில்லை, அதுதான் நம்மை பற்றி பிடிக்கின்றது அப்படின்னு தான் வந்து நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ தேரோட்டத்துல கூட பாருங்களேன், நம்ம வந்து பக்தி வந்து நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி இறைவன் நம்ம நோக்கி வருவாருங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆக நம்மகிட்ட கொஞ்சம் பக்தி இருந்ததுன்னு சொன்னா அந்த பக்தி வந்து என்ன செய்யுது, நம்மளை வந்து பற்றிக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் அதை விட நிறைவு செய்ய போறோம். அதாவது ஒரு 2 நண்பர்கள் இருவரும் வந்து ஆற்றங்கரையில நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டது தான். ஆற்றுல வந்து மூட்டை ஒன்று மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அது என்ன மூட்டையோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த மூட்டையின் மீது கொண்ட ஆசையினால ஒருத்தன் குதிச்சிடறான் உள்ள. குதிச்சுட்டு உள்ள போய் மூட்டையை தூக்குறான். தொடும்போதுதான் தெரியுது அது வந்து வெள்ளத்துல சிக்கி வந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு, ஒரு கரடி இருக்கு அப்படிங்கிறது. அப்ப கரடியும் அவனை பிடிச்சுக்கிடுச்சு. ஆற்றை கடந்து விடலாம் என்று அந்த கரடி என்ன செய்யுது, அவனை பிடிச்சுக்கிடுச்சா, இவனை பிடிச்சுக்கிட்டா நம்ம கரையேறிடலாம் அப்படின்னு. இந்த நேரத்துல அவங்க தட்டு தடுமாறுறான். தூரத்துல இருந்து நண்பன் அவனை பார்த்துட்டு, "ஏய், மூட்டையை கொண்டு வர கஷ்டமா இருக்கடா, வெயிட்டா இருந்தா அது விஷம், விட்டுட்டு நீயே வந்துடுற அப்படிங்கிட்டு கத்துறான் அங்க இருந்து. அதுக்கு இவன் சொல்றான், மூட்டையை நான் பிடிக்கலப்பா, மூட்டை தான் என்னைய பிடிச்சுக்கிறது அப்படின்னு அங்க இவன் பதிலுக்கு அங்க இருந்து சொல்றான். ஆக இந்த நிகழ்ச்சியில் எல்லாமே இப்படித்தான். அதாவது மாறாக நமக்கு இதுல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு அறியாமன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த தேர் திருவிழா என்பதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதை விட்டுறது நல்லது. அதனால் வரக்கூடிய வந்து நன்மைகள் வந்து நன்மைகள் கிடைக்கோ இல்லையோ, தீமைகள் வந்து நமக்கு நம்மளை பாதிக்காம இருந்தா சரிதான். அப்படிதான் வந்து அதுக்காகத்தான் நம்ம இதை தவிர்ப்போம் அப்படின்னு நம்ம குரு சொல்லி வராங்க. ஸோ அந்த வகையில வந்து நமக்கு இந்த தேர் திருவிழா தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம குரு கண்டது வந்து 3 ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டது அது இன்னைக்கு பார்த்தா அந்த கோயில் திருவிழா சமாச்சாரத்துல வியாபாரம் படு ஜோரா இருக்கும். காரணம் என்னன்னா, கோயில் நிர்வாகமும் வியாபாரிகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல அது ஹைஜீனிக்கா இருக்கு. அந்த திங்ஸ் எல்லாம் சாப்பிடுற பொருட்கள் முதல் கொண்டு ஹைஜீனிக்காவே இருக்காது. ஆக அந்த வியாபாரிகளுடைய வருமானத்துல வந்து கமிஷன் வந்து கண்டிப்பா வந்து மேனேஜ்மெண்ட் கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. அதே போல மாசு பொல்யூஷன் சொல்லக்கூடியது, அது எல்லாத்தையும் விட நமக்கு பாக்குறோம். எப்படியும் ஒரு 100ல ஒரு கேஸ் வந்து இந்த கரண்ட் மின்சார கசிவு அப்படி இப்படின்னு அசாதாரண சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட வந்து சில காரணங்களால தான் வந்து நமக்கு இந்த தேர் திருவிழாவை தவிர்க்கணும் அப்படின்னு குரு சயின்டிஃபிக்காவும் சொல்லியிருக்காங்க. அனுபவபூர்வம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வகையில வந்து நம் குரு சொன்ன கருத்துக்களை மனதில் கொண்டு நாமும் இந்த கோணத்தில் சிந்தித்து நம் குரு மகானின் கருத்துக்களை ஏற்று அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அதற்கு இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியுமாக என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பளித்த நமது நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.